सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतबालभवाब्धिबोधं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणा राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारिदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मा स्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासगिः सोऽभवत् श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमानये वसबभो योऽनन्तरामो इति भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवं तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगेன்னு பகவான் கீதாச்சாரியன் தான் எப்பொழுது அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு அவதார காரணங்கள் எல்லாம் சொல்கிறார். பகவான் 3 காரணங்களுக்காக அவதாரம் பண்ணுறார். சாதூனாம் பரித்ராணாய, துஷ்கிருதாம் விநாசாய, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. 3 காரணம் சொல்கிறார். துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம், தர்ம சம்ஸ்தாபனம். சில அவதாரங்களில் பகவானுக்கு எல்லாம் பண்ண முடியாது. துஷ்ட நிகிரகம்தான் நரசிம்ம அவதாரம்.
துஷ்ட நிகிரகம்தான் பரசுராம அவதாரம். இந்த 3 காரணங்கள் 3 விஷயங்கள் பகவான் சொல்கிறானே, இந்த 3ஐயும் அவதார காலத்தில் பூர்ணமாக செய்கிற மாதிரி உள்ள அவதாரம்னா ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இதில் தான் பகவான் கீதையில் சொன்னபடி 3 காரியத்தையும் பண்ணுறார். துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம், தர்ம சம்ஸ்தாபனம். தர்ம சம்ஸ்தாபனம்னா என்னென்ன? தர்மத்தை நிலைநிறுத்துவது. தர்மம் எப்படி இருக்குன்னா நலிவு அடையுமா, பல பிரகாரத்தை துஷ்டர்களால் ஆக்கிரமிச்சும் பண்ணலாம். அனுஷ்டானம் பண்ணிருக்கிற சிஷ்டர்களுக்கு கூட ஒரு அலுப்பு வரலாம். ஏதோ வேதம் சொல்லிடுத்து, சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கு, ரிஷிகள் சொல்லியிருக்கான்னு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் ஒரு சலிப்பு இருந்து தான் அன்றைக்கே ரிஷிகளுக்கு. அந்த அந்த சலிப்பு இருக்க அலுப்பு, அதை பார்த்த பகவான் அனுஷ்டானம் பண்ண முடியாத ஒரு தர்மம்னு ஒன்று உண்டா? எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் தர்மத்தை நான் விடமாட்டேன், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிப்பேன்னு பத்த கங்கணனாக பகவான் ராமாவதாரம் பண்ணினார். எத்தனை சிரமங்கள் உண்டு. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு ஒருத்தர் கிளம்பினா எவ்வளவு சிரமம் உண்டுங்கிறத ராமாயணத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சிரமங்கள் சுவாமிக்கு. அத்தனையும் மீறிண்டு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினதுனால தான் சத்ரு உள்பட சொல்கிறான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு மாரீச்சன். சுவாமி சகல கல்யாண குணகணங்களும் நிரம்பினவன். அவதாரம் பண்ணி சகல வைபவங்களையும் காண்பிச்சவன். இப்போ அவதாரங்களுக்குள்ள தாரதமியமே கிடையாது. இது உயர்ந்தது, இது குறைஞ்சது, இதுதான் உத்தமமான அவதாரம்ங்கிறதே கிடையாது, இது சுமாரான அவதாரம்ங்கிறதும் கிடையாது. பகவத் அவதாரம் எல்லாமே சமம். அப்போ ஏற்றத்தாழ்வு கிடையாது. சகல தர்மங்களையும் அனுஷ்டிக்கிறது போல ஒரு வாய்ப்பு ராமாவதாரத்தில். இதே நரசிம்மாவதாரத்தில் பகவானுக்கு மாத்ருவாக்கிய பரிபாலனம், பிதிருவாக்கிய பரிபாலனம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்கோ? கையை காண்பிச்சான், திருஷ்யதேன்னு கையை காண்பிச்சான், வெளியில் வந்தார், நரசிம்ம சம்மாரம் பண்ணினார். 2 நிமிஷம் 2 மணி நேரம் தரிசனம் கொடுத்தார், அந்தர்தானம் ஆயிட்டார். வாமனாவதாரம் பண்ணினார், தேவ பட்சபாதியாக வந்தார், மகாபலிட்ட யாச்சக வாங்கி திரைலோக்கிய ராஜ்யத்தை இந்திரனுக்கு கொடுத்து இந்திரனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். சுவாமி கிளம்பிவிட்டார். எந்த உத்தேசத்தில் அவதாரமோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பிவிட்டார். அதனால மற்ற கல்யாண குணகணங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை வெளிப்படுத்துறதுக்கு உள்ள அவகாசம் இல்லை. ராமாவதாரத்தில் தான் சகல கல்யாண குணகணங்களும் பிரகாசமாக தெரிகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த அவதாரம். அதனால தான் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படிங்கிறாரோன்னு. பக்தின்னா பக்தி பண்ணணும் அப்படின்னா ராமனை தவிர யார்கிட்ட பக்தி பண்ண முடியும்? அப்படி சொல்கிறார் நம்மாழ்வார். அப்படி சுவாமி அவதாரம் பண்ணி ஏதோ ஒரு யுக கணக்காக இன்னைக்கு கலியுகம், இதுக்கு முதல்ல துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம். திரேதாயுகத்தில் என்றைக்கோ எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணின அந்த வைபவத்தை இன்னைக்கு ஸ்மரிக்கிறோம். இன்றைக்கி அதே ராமநவமியில் இன்றைக்கி உலகம் முழுக்க கொண்டாடுறது அப்படின்னா பகவானுடைய ஒரு அது அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு பிரபாவம் பகவானோட. அதுவும் பகவானுடைய அவதாரத்தை இவ்வளவு பரிசிரமப்பட்டு தர்ம சம்ரட்சணம் பண்ணினது வீணாக போகக்கூடாதுன்னு அதை ஒரு மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கார். ஏன்னா பகவானுக்கு இப்படி ஒரு அவதாரம் பண்ணணும்னு எண்ணம் எப்படி வந்ததுன்னார், வேதவேத்யே பரே பும்சி
ஜாத்தே தசரதாத்மஜே. வேதவேத்யனான பரமாத்மா. வேத ரகமே வேதைச்ச சர்வை ரகமேவ வேத்யா. பகவானை தெரிஞ்சுக்கலாம்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, இன்னைக்கு இதிகாச புராணங்கள்லாம் வந்ததுனால தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே பகவானை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா வேதத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். பகவானுக்கே ஒரு தனி பெயர் என்னென்ன, உபனிஷத் பிரதிபாத்தியமான பரவஸ்து. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். உபனிஷத்து சொல்கிறது ஆனந்த வேதம் சொல்லாமல் பகவான் எப்படி தெரியும்? இன்றைக்கி நிறையா கோவில்கள் வந்திருக்கு, கதைகள்லாம் வந்துடுது. ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் இதெல்லாம் சிரவணம் பண்ணுறோம். அதனால் பகவான்னு தெரியறது. பிரமாணமாக கோவிலும் பிரத்யட்சமாக இருக்குது. இதனால் புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இல்லாத காலம்னு ஒன்று இருந்தது. ராமாயணம் தோன்றாத காரணம், பாகவதம் தோன்றாத காலம், மகாபாரதம் தோன்றாத காலம், கோவில்கள்லாம் தோன்றாத காலம், பக்தாள்லாம் தோன்றாத காலம். அன்றைக்கி பகவான் எப்படி தெரிஞ்சுட்டா? வேதவேத்யே வேதத்தினால மாத்திரம்தான் தெரிஞ்சு. அதனால தான் பகவானை ஆராதனை பண்ணணும்னு பிரகலாத சுவாமி, துருவசுவாமி இவாளெலாம் கிளம்பிவிட்டா பக்தி மார்க்கத்துக்கு. இதே பரதயோகீஸ்வரனுடைய கதையை சொல்லும்போது பகவானை ஆராதனை பண்ணணுன்னு உடனே அவன் எப்படி ஆராதனை பண்ணினான்னார், ஈஜேஜ பகவந்தம் யஜ்ஞக்ருது ரூபம். பகவானை யஜ்யத்தினால ஆராதனை பண்ணினான். நாமெல்லாம் புஷ்பத்தை வச்சுன்னு ஆராதனை பண்ணுறோம், துளசி வச்சுன்னு ஆராதனை பண்ணுறோம், பஜனை பண்ணுறோம். பரதன் மாத்திரம் அப்படி பண்ணானே. ஏன்னா அன்னைக்கு இந்த கிரமமே தெரியாத காலம். ராமாவதாரம் பண்ணியிருக்காரா, கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்காரா, பகவானுடைய அவதாரங்கள்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி உள்ள காலம். அன்னைக்கு பகவானை உபாசனம் பண்ணணும்னா ஒரே வழி யஜ்ஞத்தினால தான் ஆராதனை பண்ணணும். பூஜை பண்ணணும்னா எப்படின்னா யஜ்ஞத்தினால தான் பூஜை பண்ணணும். இப்படி இருந்த காலம். அன்னைக்கு வேதத்தினால தெரிஞ்சுண்டா பரவஸ்துவை. எந்த உபனிஷத்துக்கெல்லாம் பரவஸ்துவை பிரகடனப்படுத்துகிறதோ அப்பேற்பட்ட உபனிஷத் பிரதிபாத்தியமான அந்த பரவஸ்து அவதாரம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் வந்தது, ஆசை வந்தது. அந்த வேதவேத்யனான பரமாத்மா அவதரிக்கணும்னா அதுக்கு ஒரு அப்பா வேணும், அம்மா வேணும். தசரதனை தகப்பனாராக தீர்மானம் பண்ணிண்டு பிதரம் ரோச்சயாமாசா ததா தசரதம் நிருபம்னு தசரதனை சங்கல்பிச்சுண்டு வேதவேத்யனான பரமாத்மா தசரதனுக்கு பிள்ளையாக பிறக்கும்போது வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே. இந்த ஸ்லோகம் வேதவேத்யனான பரமாத்மா ராமாவதாரம் பண்ணினான்னு அவனுடைய பிரபாவத்துக்காக உள்ள ஸ்லோகம் இல்லை. வால்மீகிட்ட ராமாயணம் வந்ததுக்காக உள்ள அந்த ஸ்லோகம் இது. அங்கே வேதவேத்யனே தசரதனுக்கு புத்திரனாக பிறக்கும்போது வேதா அந்த வேதத்துக்கு அவதாரம் பண்ணணும்னு ஆசை வந்தது. அது எந்த பரம்பொருளை காண்பிச்சதோ அதுவே அவதாரம் பண்ணிடுது. இப்போ அந்த வேதம் தான் அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வேதவேத்யன் எப்படி தசரதனை வியாஜமாக வச்சுன்னு வந்தானோ அதுபோல் வேதம் வால்மீகியை வியாஜமாக வச்சுண்டு அந்த வேதவேத்யன் ராமாயணமாக வந்தார். வேதவேத்யன் ராமனாக வந்தார். அந்த வேதம் ராமாயணமாக வந்தது. வேதா பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. பேர் தான் ராமாயணம். என்னன்னா முழுக்க வேதமாக, வேதமே ராமாயணமாக வந்திருக்கு. அதை வால்மீகி மகர்ஷி ராமச்சரித்திரம் என்றார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். ஆரம்பமே அழகு. ராமாயணத்தில் ஆரம்பமே தபசப்தத்தினால ஆரம்பிக்கிறார். தபஸ்வாத்தியாய நிரதம்.
3 விசேஷங்கள்னால வால்மீகி மகரிஷியை கொண்டாடி, ஒரு விசேஷணங்கள்னால நாரத சுவாமியை, 3 விசேஷங்கள்னால நாரத சுவாமியும், ஒரு விசேஷணத்தினால இந்த வால்மீகியும் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்கிறதே வால்மீகி. எப்பேற்பட்ட நாரத பகவான் எப்பேற்பட்ட வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தார், வால்மீகியை பார்த்து பிரச்சனம் பண்ணினார். பிரச்சனம்னா என்னன்னா வினயத்தோட கூட பரிபப்ரச்சா, வினயத்தோட கூட பகவத்குண விஷயமான ஒரு பிரச்சனம். கேள்வி கேட்குறதுல பல விதம் இருக்குது. அலட்சியமாக திமிரா அகம்பாவமாக கேள்வி கேட்காமல் சாத்விகமாக கேள்வி வினயத்தோடு கேட்குறார். நாரத சுவாமியை பார்த்து வால்மீகி மகர்ஷி. நாரதருக்கு 3 விசேஷணங்கள்: தபஸ்வாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், முனிபுங்கவம் நாரதம், தபஸ்வி வால்மீகி. நாரதருக்கு 3 விசேஷனம். 3ல் என்ன ஆச்சரியம்னா தபஸ்வாத்தியாய நிரதம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தேன்னா 100கணக்கான அர்த்தங்கள் போட்டிருக்கா தபஹாங்கிறது. தபஸ்னா என்னன்னு, எந்த காரியத்தினால மனசு பவித்திரமாகிறதோ அது தபஸுன்னுட்டார் பரத யோகீஸ்வரர். ரிஷப யோகீஸ்வரர் சொல்லும்பொழுது, ஏ தபோ நித்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தியேத்யஸ்மாத் பிரம்மசௌக்கியம் துவனந்தம். எந்த ஏன சத்துவம் சுத்தியேது, ஏன தபசா சத்துவம் சுத்தியேது. எந்த தபஸுனால அந்தக்கரணம் மனசு பவித்திரமானதோ சித்த சுத்தி ஏற்படுறதோ அது தபஸ் அப்படின்னுட்டார். இப்போ அவளுக்கு பிரமாணம் என்னன்னா மனசு தெளியணும், சித்த சுத்தி ஏற்படணும். அதுக்கு ஒரே வழி தபஸ். தபஸ்ன்னா என்னன்னா பல பிரகாரம் இருக்குது. உபவாசம் இருக்கிறதே தபஸ். உபவாசம் ஏகாதசின்னா சுத்தோபவாசம் இருக்க. தபோனானசனாத்பரம் உபனிஷத்து சொல்கிறது, அனசனாத்பரம் தபகா. உபவாசம் பட்னி போடுறதை விட பெரிய தபசு கிடையாதுங்கிறது. 15 நாளைக்கு ஒரு தடையாவது உபவாசம் இருக்கணும். அதுதான் ஏகாதசியில் இருக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். இன்னைக்கு ராமநவமி, இன்னைக்கு உபவாசம் இருந்தால் 25 ஏகாதசி உபவாசம் இருந்தால் பலனம். ராமநவமி கோகுலாஷ்டமிலாம் 25 ஏகாதசி உபவாசம் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனுங்கிற. தபஹான்னா உபவாசம். இன்னும் சொல்கிறார், தபஹான்னா உடம்பை வருத்தி பண்ணுறது, உடலை வருத்தி பண்ணுற காரியங்களுக்கு தபஸுன்னு பேர். இன்னும் ஸ்வதர்மாச்சரணம் தபஹா, அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த அனுஷ்டானத்தை பண்ணுறதே தபஸு. தர்மவியாதனுங்கிற ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு தபசித்தி ஏற்பட்டது. எப்படி தபசித்தி ஏற்பட்டது? அவன் யாகம் பண்ணினானா, யஜ்யம் பண்ணினானா, பிராணாயாமம் பண்ணினானா, என்ன பண்ணினான்? பிரம்ம விசாரம் பண்ணினானா? கசாப்பு கடையில் மாம்சத்தை வெட்டி வித்துன்னு இருந்தால் அவனுக்கு தபசித்தி. எப்படி தபசித்தி ஏற்பட்டதுன்னா ஸ்வதர்மாச்சரணம், அவனுடைய ஸ்வதர்மத்தை அவன் பண்ணுறான், அதுவே தபஸ். இந்த தபஸுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. சுவாத்தியாய பிரவச்சனே ஏ வேதினாகோ மௌத்கல்யா. முத்கல வம்சத்தில், முத்கல ரிஷியினுடைய வம்சத்தில் பிறந்த ஒரு தபஸ்வி சொல்கிறார் மௌத்கல்யர். எதுடா தபஸுன்னா சுவாத்தியாய பிரவச்சனே. சுவாத்தியாயம் பிரவச்சனம். சுவாத்தியாயம்னா என்னன்னா வேதம். பிரவச்சனம் சுவாத்தியாயம்ங்கிறது வேதம் அத்தியனம் செய்யறது. பிரவச்சனம்ங்கிறது வேதம் சொல்லி கொடுக்கறது. சுவாத்தியாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம் உபனிஷத்து சொல்கிறது. சுவாத்தியாயத்திலேருந்து பிரவச்சனத்திலேருந்தும் ஒரு பொழுதும் நீ நழுவக்கூடாது, அதை விட்டுடக்கூடாது. வேதம்தான் சுவாத்தியாயங்கிறது. வேதம்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாள் ஔவையார். அதனால தான் வேதம் ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் பிரம்மச்சாரிகளுக்கு தீட்டு கிடையாதுன்னு சொன்னதே அதுக்கு தான்.
ஜனன மரண ஆசௌச்சங்கள்லாம் பிரம்மச்சாரிகளுக்கு கிடையாது, கிரகஸ்தனுக்கு. அது தமிழ்நாடு கேரளா சம்பிரதாயத்தில் இப்படி. ஆந்திர சம்பிரதாயம் கன்னட சம்பிரதாயத்திலெல்லாம் பிரம்மச்சாரிகளுக்கும் தீட்டு உண்டு. இங்கே நம்ம சம்பிரதாயத்தில் தமிழ்நாட்டில் கிரகஸ்தனுக்கு உண்டு தான் பிறப்பு இறப்பு ஆசௌச்சங்கள், ஜனன மரண ஆசௌச்சங்கள் கல்யாணம் ஆனவாளுக்கு தான். ரிஷிகளே பிரம்மச்சாரிகளுக்கு வேண்டாம்னு விட்டா. ஏன் வேண்டான்னா தெரியுமோ? வேதம் சொல்லணுங்கிறதுக்கு. அசுச்சியாக இருக்கும்பொழுது வேதம் சொல்லக்கூடாது. அதனால தான் நம்மளுக்கு தீட்டுலேருந்தே ஒதுக்கி கொடுத்தா. அப்போ அவன் தீட்டு இல்லாமல் ஜாலியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அங்கே எதுக்குன்னா வேதம் சொல்கிறதுக்கு. ஸ்வாத்யாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். உபனிஷத்து ஜாக்கிரதைப்படுத்துறது சுவாத்தியாய. வேதம் 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 சொல்கிறது, வேதம் சொல்லி வைக்கிறது பிரவச்சனம். இது உபனிஷத்தில் பிரவச்சனம்னா வேதம் சொல்லி வைக்கிறதுன்னு தான் சொல்கிறோம். வியாக்கியானங்கள்லையும் சொல்லி வைக்கிறது. அதை நாம் என்ன பண்ணுறோம்? வேதார்த்தங்களை பிரவச்சனம் பண்ணுறதுன்னு அதுக்கு உபலட்சணமாக சொல்லிகிட்டு இருக்கோம். பிரவச்சனம்ங்கிறது என்ன? இப்போ நான் சொல்கிறதே பிரவச்சனம்தான். சுவாத்தியாயம்னா வேதாத்தியனம், பிரவச்சனம்னா அதனுடைய அர்த்தங்களை வெளியில் எடுத்து சொல்கிறது. இதை ஒரு பொழுதும் விடாது. நாரத சுவாமி எப்பேற்பட்டவர்? நான் தபஹா ஸ்வாத்தியாய நிரதம். அந்த நாரத சுவாமிக்கு எதுடா தபஸுன்னார்? வேதமே தபஸா. அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டா ஜனன மரண ஆசௌச்சங்கள்லாம் வந்துடும்னு தான் அவர் ஜென்மா முழுக்க வேதம் சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணமே பண்ணி கல்யாணம் ஆகுது. தபஸ்வாத்தியாய நிரதம். அனவரதமும் வேதம். இப்போ நாம் சினிமாலேருந்து ட்ராமாலேருந்து நாரதர்னு சொன்னாலே பஜனை பண்ணுற நாராயணர் தான் எல்லாரும், நாரதர் தான் எல்லாரும் பார்க்குறோம். வால்மீகி தான் சொல்கிறார் பஜனை பண்ணுற நாரதர் இல்லை, அவர் வேதம் சொல்கிற நாரதர். தபஸ்வாத்தியாய நிரதம். வாக்க அடைஞ்சவர்களுக்குள்ள சிறந்தவராம். வாக்க அறிந்தவர்களுக்குள்ள சிறந்தவர். வாக்க அடைந்தவர்களுக்கு வாக்வித் அப்படின்னா வாக்க அறியறதுன்னு அர்த்தம். அறியறதுன்னா என்னன்னா, எதுக்கு நமக்கு வாக்கு கிடைச்சிருக்குன்னு யோசனை பண்ண. நாய்க்கு பேச முடியுமா? கழுதைக்கு பேச முடியுமா? நமக்கு வாக்கு கொடுத்துருக்கானோ எதுக்கு கொடுத்துருக்கான்னா இதை தெரிஞ்சுண்டு பகவன் நாமம் சொல்லணும், பகவத்குணம் சொல்லணும். அதனால் அறிந்து வாக்க உபயோகப்படுத்துகிறவருக்குள்ள சிறந்தவராக அவர். அனவரதமும் பகவத் விஷயம் பகவத் பக்தி. வாக்விதாம்பரம் முனி புங்கவம். முனினாலே மனநசீலாள் அர்த்தம். ததேக தியானமாக இருக்கா பாருங்க, அவளுக்கு தான் முனிவர்கள் பேர். முனின்னா மனநசீல, எப்பொழுதும் பகவத் தியானத்திலேயே இருக்கிறவர்களுக்குள்ள சிரேஷ்டராம். முனி புங்கவம் உத்தம குரு. இப்பேற்பட்ட நாரத சுவாமியை தபஸ்வியான் வால்மீகி பிரச்சனம் பண்ணினார். என்ன பிரச்சனை பண்ணினார்னா, ஒரு கவலையாக அவருக்கு. மகான்களுக்கு என்ன கவலை இருக்க போகிறது? பர்சனல் கவலையே கிடையாது வாழ்க்கை, லோக கவலை தான். லோகத்தை எப்படி பெரியவா இருந்தாலே பெரியவாளுக்கு என்ன கவலை சொல்லுங்க? அவருக்கு சம்சாரமாக, குழந்தைகளா? அவளுக்கு என்ன கவலை? 100 வருஷ காலம் லோக கவலை தான். 13 வயசில் பீடத்துக்கு வந்து 101 வயசு வரைக்கும் பெரியவா என்ன காரியம் பண்ணினான்னா உலக கவலை தான் பட்ட. இல்லை என்ன சாத்தியமாக சொல்லுங்க? இன்றைக்கி நாம் இந்த கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதில் பிரயத்தனப்படுறதுனால நமக்கு புரியறது, பெரியவா அனாயாசமாக எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கா. ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. என்ன ஆச்சரியம்னா, அது மைத்ராயணி சாகைன்னு ஒன்றும். அந்த சாகை ஒத்தர் தான் மிச்சம் இருந்திருக்கா. இன்றைக்கி தானே நமக்கு புரியுறது. கம்யூனிகேஷன் இருக்கிற காலத்தில் யஜுர்வேதத்தில், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் மைத்ராயணி சாகைன்னு ஒன்று ஒத்தர் தான் மிச்சம் இருந்திருக்கா. சிதம்பரத்தில் பரமேஸ்வர தீட்சிதர்னு இருக்கார், வயசானவர். அவர் கிருஷ்ண யஜுர்வேதம் முடிச்சுட்டு பெரியவா அவர் அவருடைய ஸ்வசாகையை முடிச்சுட்டு பெரியவாள்கிட்ட போய் வந்தனம் பண்ணியிருக்கார். உடனே பெரியவா என்ன பண்ணாது தெரியுமா? நீ நேராக கிளம்பி போ. அவர் ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கார், குஜராத், ராஜஸ்தானோ யூபியோ. வயசானவர் ஒருத்தர், 80 வயசு. அவர் தான் கடைசி மனுஷன்.
இந்த மைத்ராயணி சாக்கைக்கு, நீ போய் அவர்கிட்ட அத்தியனம் பண்ணினார். இவர் தன் வேதத்தை முடிச்சுட்டு நேராக அங்கே போய் அங்கே அத்தியனம் பண்ணிட்டு வந்து அவர் ஒரு 10 பேருக்கு சொல்லி வச்சார். இன்றைக்கி ஒரு 500 பேர் இருக்கா மைத்ராயணி சாக்கி. இது ஒருத்தர் தான் மிச்சம்னு யாருக்கு தெரியும்? சர்வஜாலான பெரியவாளுக்கு தான் தெரியும். பெரியவா தான் அது மாதிரி அதர்வண வேதத்தை ரட்சிச்சா, ஒத்தர் மிச்சம் இருக்கிறதேல அதை ரட்சிச்சா, ஜெய்மினி சாமாவை ரட்சிச்சா. இன்றைக்கி நமக்கு அதை பற்றி தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் பெரியவாளோட பிரபாவம் நமக்கு புரியுது. அவள் 80 வருஷம் என்ன பண்ணான்னா, தபஸே லோகக்ஷேமமான கவலை தான் தபஸ். அதனால மகான்களுக்கெல்லாம் என்ன கவலை இருக்க போகிறது? லோக விஷயமான கவலை. அந்த நாரத சுவாமியை பார்த்து வால்மீகி லோக விஷயமான கவலை. என்ன கவலைன்னா, அவருக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, குணபூர்ணன் தான் பூர்ண மனுஷன். ஒரு பூர்ணமான மனுஷன்னா நாம் நல்ல கண்ணு காது மூக்கு இது ஆரோக்கியம் இருந்துட்டா பூர்ணமான மனுஷன் நாம் சொல்கிறோம், பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்கிறோம். சாஸ்திரம் அதை சொல்லாது, குணங்களை சொல்லும். இத்தனை குணங்கள் நிரம்பினாதான் பூர்ண மனுஷன். 16 குணங்கள் இருக்கு, அது முழுக்க இருந்தால் பூர்ண மனுஷன். இது மாதிரி சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? இது ரொம்ப நாளாக அவருக்கு கவலையும். இப்படி இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது தேவர்கள் இல்லை, மனுஷன். மனுஷால் தான் வஸ்து. ஏன்னா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவா மனுஷா தான். தேவதைகளுக்கெல்லாம் ட்ரபிளே கிடையாது. வந்தால் இந்திரன்ட்டு போவா, இந்திரன் பெருமாள்கிட்ட போவா, அது ஒரு வழியாக செட்டில் ஆகிடும் ஹை லெவலில். மனுஷன்தான் ப்ராப்ளத்தை நிறையா ஃபேஸ் பண்ணுறான். அதனால் குணங்களை பிரகடனப்படுத்துறதுக்கோ, அவன் பிரகடனப்படுத்தின குணங்களை அப்படியே பீஸ் வாங்க வைக்கிறதுக்கோ அவனுக்கு நிறையா ட்ரபிள்லாம் வரும். அதில் ஏமாறாமல் இருக்கணும், நிறையா ப்ராப்ளம் இருக்கணும். மனுஷனுக்கு தான் சிரமஞ்சூட. அதனால் அவனுக்கு நிரந்தரமாக ஒரு குணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஏமாந்து போயிடுவான். அது ஆனால் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறதே பூர்ணமாக இருக்கிறவனாக இருக்கணும். அது மாதிரி யார் பூர்ண மனுஷன்னு வால்மீகி மகரிஷிக்கு கவலை வந்து நாரத சுவாமியை பார்த்து பிரஷ்னம் பண்ணுறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவா. 16 குணங்கள் இது. நான் இப்போ சொல்கிறேனே 16 குணங்கள் நிரம்பினவன்னு. இவனை யாருன்னு நான் கேட்டால் பரமாத்மான்னு சொல்லக்கூடாது. ஞாத்துமேவம் விதம் நரம், மனுஷனாக இருக்கணும். தெய்வம்னு சொல்லக்கூடாது, மனுஷனாக இருக்கணும். மனுஷன்னு சொன்ன உடனே ஒரு 1962ன்னு ஆரம்பிக்கிறான் போய் சில பேர். அது மாதிரி நீங்கள் ஒரு 2000 வருஷம் முன்னாடி இருந்தால், போன யுகத்தில் இருந்தான்னு சொல்லக்கூடாது. அஸ்மின் லோகே, இந்த லோகத்தில் இருக்கணும். சாம்பிரதம், இப்போ இருக்கணும். போய் பார்த்துட்டு வரா மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? என்ன குணம்? குணவானு, சமுதாயமாக எல்லா குணங்களும் நிரம்பின, சகல கல்யாண குணங்களும் நிரம்பின மனுஷன். சரணாகதி பண்ணினா ரட்சிக்கிற குணம் உள்ளவன், சரணாகத வத்சலன். வீரியவாணி, வீரியசால், பராக்கிரமசால், வீரம் உள்ளவனாக இருக்கணும். தர்மம் அறிஞ்சவனாக இருக்கணும். தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடௌரதா சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கச்சைக பிரியதர்சனः ஆத்மவான் கோஜித க்ரோதா த்யுதிமான் கோனசு. 16 குணங்கள். இந்த 16 குணங்களையும் இப்போ நான் சொல்கிறதா இருந்தால் ராமாயணம் தான் சொல்லணும். எல்லாம் ராமகுணம். இந்த குணங்களெல்லாம் கேட்டுட்டும் இப்படி இத்தனை குணங்கள் நிரம்பின மனுஷனை நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு தான் தெரியும். மகரிஷே துவம் சமர்த்தோசி. ஏன்னா 3 லோகமும் சுற்றின்னு இருக்கேள். உங்களுக்கு தான் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கிற விவரம் தெரியும். ஞாத்துமே விதம் நரம் கேட்டார் வால்மீகி.
இதை கேட்ட உடனே நாரத சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு ராமாயணம் சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வந்ததேன்னு நினச்சாராம் அவர். இவர் கேட்ட கேள்வி ராமாயணத்தை ஞாபகப்படுத்திடுத்து நாரத சுவாமிக்கு. நல்ல வேளையா நீ கேட்கும் பொழுதே ஞாத்துமேவம் விதம் நரம், ஏகவச்சனத்தில் கேட்டே நான் பிழைச்சேன்னார். நீ பகுவச்சனத்தில் கேட்டிருந்தேன்னா நான் எங்கே ஆளை தேடுறது? நீ சொன்ன இத்தனை குணங்களும் நிரம்பினவன் ஒத்தன்தான், ஒரே மனுஷன்தான். யாரு அப்படின்னார்? இக்ஷ்வாகுவம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா பகவஹ துர்லபாಶ್ಚைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ. நீ கேட்ட இப்பேற்பட்ட குணபூர்ணம் லோகத்தில் நிறையாலாம் கிடையாது, துர்லபா அதெல்லாம் கிடையாது. ஏகவசனத்தில் கேட்ட பழைச்சேன். யார் தெரியுமான்னா இக்ஷ்வாகு வம்ச பிரபவா, இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பிச்சு அப்பேற்பட்ட வம்சத்தில் அவதாரம் பண்ணின ராமோ நாம ஜனை. லோகம் முழுக்க தெரியுமா சுவாமி, லோகே விக்யாத பௌருஷம்னு. ஆசேத்து ஹிமாச்சலம், ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தா ஹிமாலயம் பரியந்தம் ராமன்னா தெரியுமா எல்லாருக்கும். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன். வால்மீகி சொல்கிறார், எங்கே திரும்பினாலும் பிரசித்தம்னா அப்படி ஒரு பிரசித்தமாக இருக்கு. ராமர் மாதிரி பிரசித்தம் உண்டோ? ராமோ நாம ஜனைஸ்ருதா. ஒரு 16 குணங்கள் தான் கேட்டார், கொட்டி விட்டார் அவர்.